Welcome to JTK TV's Doctor's Time. Yet another program, an eye-opening program with a lot of questions and lot of doubts. So, என் கூட இன்னைக்கு என்னோட கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் திவ்யா கேரலின். வணக்கம் டாக்டர். வணக்கம். Thank you for being my guest again. Thank you. ஸோ டாக்டர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமை தான் இன்றைக்கி நான் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மனதுக்குள்ளாக நடக்கிறது, அதாவது வலி இல்லாத பிரச்சனைகள், வலி இல்லாத நோய்களை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறதில்ல. வலிச்சிருச்சுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போவோம், வலிச்சிருச்சுன்னா உடனே டவுட் வரும், கேள்விகள் வரும். ஆனால் இந்த வலி இல்லாத நோய்கள், அதுதான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபிசிக்கல் பெயின் இருக்காது, அதனால் நம்ம அதை அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த பிரச்சனை ஒரு கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கப்புறம், இல்லைன்னா கொஞ்சம் அமர்ந்திருக்கும் போது நம்ம அப்படியே விட்டுருவோம். திரும்ப அது என்னைக்கு வருதோ அப்போ தான் நம்ம திரும்ப அதை பற்றி கேள்விகளை கேட்போம், அதை பற்றி சிந்திப்போம், அதை பற்றி பிளான் பண்ணுவோம், ஆர் வில் ட்ரை டு ஈவன் கம் அவுட் ஆஃப் இட். ஆனால் அந்த வலி இல்லாத பிரச்சனைகளை பற்றியும் நம்ம பேசணும். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இன்றைக்கும் ஒரு வலி இல்லாத பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன். ஸோ தூக்கம் சில டைம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆகலாம் இல்லையா டாக்டர்? ஓவராக தூங்குறதோ இல்லை தூங்காமல் இருக்கிறதையோ கூட நீங்கள் நோய் எப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஆங்கிளில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு நோ, ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எவ்வளோ நேரம் பொதுவாக ஒரு மனிதன் தூங்கணும்? ஸோ ஸ்லீப் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் டிக்ரீஸ்ட் அவேர்னஸ். அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு பெரும்பாலும் தெரியாத ஒரு நேரம். ஸோ நார்மலாக நமக்கு ஸ்லீப் எதனால் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல சர்க்கேடியன் கிளாக் ஒன்று இருக்குது, அதாவது இன்டர்னல் கிளாக். நமக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரையிலும் வெளியில் நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிறோம். அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் இந்த சர்க்கேடியன் கிளாக் மூலியமாக தான் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதா இருக்கட்டும், நம்ம உடம்புல ஈவன் ஃபுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு செமிக்கிறதுக்கான அந்த சுரபிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சுரக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் கிளாக் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாக் தான் மெயினாக ஸ்லீப்பை மீனிங் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இந்த கிளாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட லைட் இன்டென்சிட்டி. ஸோ அந்த டே நைட் டிஃப்ரென்ஸ் அப்போ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மூளையில் இந்த ஸ்லீப் சென்டர் அண்ட் வேக்ஃபுல்னஸ் சென்டர், இது ரெண்டுமே என்ன சொல்கிறது, ஆல்டர்னேட்டாக. ஸோ அதாவது வேக்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்லீப் சென்டர்ஸ் கம்மியாக வேலை செய்யணும், அதே போல் ஸ்லீப் டைமில் அந்த வேக்ஃபுல் சென்டர்ஸ் கம்மியாக வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரியான இந்த ஆல்டர்னேட் பேட்டர்ன் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. ஸோ வெளியில் நமக்கு 24 hours சைக்கிள் எப்படி இருக்குதோ அதே போல் நம்ம இன்டர்னலாக நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது. ஸோ இந்த கிளாக் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக இந்த கிளாக் எந்த ஆர்கனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா பிரெயினுக்கு. ஏன்னா என்டையர் டே நம்ம மற்ற உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்றதை விட நம்ம பிரெயின் எப்போவுமே வேலை செய்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ரூமினேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஈவன் நேற்று நடந்த காரியங்கள் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மூளையில் கான்ஸ்டன்ட் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிரெயினுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஸோ நம்ம உடம்புல என்ன ஆகும்னா, நம்ம அவேக் ஸ்டேட்டில் இருக்கக்குள்ளே நம்ம நடக்கிறதுனால, நம்ம பேசுகிறதுனால, ஃபுட் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல நிறையா ஆக்சிடென்ட்ஸ், அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏஜிங் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகும் நம்ம அவேக்காக இருக்கிற நேரத்தில். இதுவே நம்ம தூங்குகிற நேரத்தில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் ஆகும். ஸோ அந்த ஸ்லீப் டைமில் தான் அது எலிமினேட் ஆகிறதுக்கான உடம்புல தேவையான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சுரக்கும். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீஸ்டரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது பியூட்டி ஸ்லீப்புன்னு சொல்லுவோம்ல, தூங்குனா நல்லா ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஏஜிங் அது எல்லாமே நமக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கரெக்டாக ஒரு ஸ்லீப் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை தவிர்த்து அதுக்கு உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஹார்மோன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் எப்போ சுரக்கணும், உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் கார்டிசோல் ஹார்மோன் எப்போ சுரக்கணும், இந்த மாதிரி ஹார்மோனல் ரெகுலேஷனும் ஸ்லீப் சைக்கிளை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் நல்ல கரெக்டான அமௌண்ட் நம்ம தூங்கினாதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கான எல்லா சைட்டோகைன்ஸ், இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இந்த மெமரி. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம்.
அது எல்லாமே நம்மளோட லாங் டேர்ம் மெமரிக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நல்லா தூங்கணும். அப்போ தான் அந்த கன்சாலிடேஷன் அந்த டைம் நைட்டில் தான் நடக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரிக்கு. ஆனால் இது தெரியாமல் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க 3 ஹவர்ஸ் தூங்கிட்டு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லாக படிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஷார்ட் டேர்ம் மெமரியில் உள்ளது லாங் டேர்ம் மெமரிக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒழுங்கான நம்ம டைம் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே ஸ்லீப் டியூரேஷன் அப்படின்னு நம்ம கேட்கக்குள்ள சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்த குழந்தை 14 to 17 ஹவர்ஸ் தூங்கும். அது அக்செப்டபிள். அதுவும் அந்த குழந்தைக்கு நம்மளை மாதிரியான அந்த ஒரு ஃபுல் ஸ்லீப் கன்சாலிடேட்டடாக இருக்காது. ஃப்ராக்மெண்ட்டாக ஒரு 1/2 hour தூங்கும், 1 hour தூங்கும், திரும்ப எலும்பும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 3 months கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த day 1லேருந்து அந்த பிள்ளைக்கு வந்து இந்த டே நைட் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்போ நைட் மட்டும் நல்லா தூங்கும், டேயில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 1 or 2 hours அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் நாப்ஸ் வந்து மஸ்ட். ஒரு 2 hours 3 hours அந்த பிள்ளைங்க ஆஃப்டர்நூன் நாப் எடுக்கும். ப்ரைமரி ஸ்கூல் போக்கில் அந்த நாப் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அடல்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 to 9 hours தூங்கணும். இதுவே ஒரு 60 yearsக்கு மேலே போகிறோம் அப்படின்னா திரும்பவும் சின்ன குழந்தை மாதிரி ஆகிடும். அதாவது அவங்களோட ஸ்லீப் வந்து கண்டினியூஸாக அந்த நைட் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சொல்லப்போனால் அந்த 60 yearsக்கு மேலே அந்த ஆழமான ஸ்லீப், டீப் ஸ்லீப், அந்த ஸ்லோ வேவ் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து குறை. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே அந்த ஒரு ஸ்லீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறது கிடையாது. நைட் அடிக்கடி எலும்புறது ஒன்று, அவங்களுடைய ஸ்லீப் பேட்டர்னும் அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் உடம்புல டயபிட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அடிக்கடி யூரினேட் பண்ணணும், இல்லை ஃபுட்டு பசிக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நடுவில் எலும்புறது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 6 to 8 hours அட்லீஸ்ட் 6 hours அவங்க தூங்குறாங்க, சாலிடாக தூங்குறாங்க அப்படின்னாலும் இட் இஸ் இனஃப் ஃபார் தெம். ஸோ நம்ம அவங்களுக்கும் ஆன் செட் இது எல்லாமே வந்து லேட் ஆகும். படுத்ததும் அவங்க தூங்க முடியாது, அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஏஜை பொறுத்த வரையிலும் ஸ்லீப் டிமாண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆஸ் அன் அடல்ட் நமக்கு 7 to 9 hours, ஓல்ட் ஏஜில் ஒரு 6 hours to 8 hours is enough sufficient மேம். ஓகே, இந்த ஹவர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நைட் முழிச்சிருந்துட்டு இதே ஹவர்ஸ் தான், இதே 9 hours டே டைம் தூங்குவாங்க. சிலருக்கு வந்து அதில் ஒர்க்குடைய நெசசிட்டியாக இருக்கும். தே ஹாவ் நைட் ஷிஃப்ட்ஸ், ஈவன் டாக்டர்ஸ் லைக் யூ ஹாவ் நைட் ஷிஃப்ட். ஸோ அந்த சைக்கிள் அப்படி மாறுறது ஆல் ரைட்டா? ஸோ இந்த சைக்கிள் மாறுறது வந்து ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸில் இது வந்து நாட் வெரி குட் ஃபார் த பர்சன். பிகாஸ் வெளியில் ஒரு கிளாக் இருக்குது, உள்ளே ஒரு கிளாக் இருக்குது, நம்ம கிளாக் வித்தியாசமாக இருக்குது, வெளியில் இருக்கிற பிகாஸ் அந்த லைட்டு அது எல்லாமே மாறக்குள்ள நாட் லாங் டேர்மில் அது அவங்களுக்கு வந்து நிறையவே பாதிப்புகள் கொடுக்கும். ஆனால் டெம்பரரி, அதனால தான் இப்போது நிறைய ஸ்டாஃப்கெலாம் ஷிஃப்ட் கொடுக்கக்குள்ள 1 monthல ஒரு 5 days 6 days அதுக்கப்புறமா தே வில் ஹேவ் டே ஷிஃப்ட்ஸ். ஸோ கண்டினியூஸாக அவங்களுக்கு நைட் மட்டும் கொடுக்காம டே அண்ட் நைட் அவங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணக்குள்ள ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் தெம். இல்லாமல் அவங்க வெறும் நைட் ஷிஃப்ட் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ் தட் நம்ம பேசுன நிறைய அந்த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, வாட் அபவுட் இன்டர்வல்ஸ்? இந்த குழந்தைங்கள்லாம் இன்டர்வல்ஸில் தூங்குற மாதிரி சிலர் வந்து ஏர்லி மார்னிங் அவங்க எந்திரிக்க வேண்டிய அவசியம் பிகாஸ் ஆஃப் தேர் ஒர்க். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியானம் ஒரு வேளை அந்த ஒர்க் ஷிஃப்ட் முடியலாம். ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் லேட் ஈவினிங் வரைக்கும் அப்படி தூங்கியிருக்குவாங்க. தென் அகெயின் அப்படி ஷார்ட்டாக நீங்கள் சொல்கிற 9 hours தான், அதை 3 4 அப்படிலாம் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கண்டினியூஸ் ஸ்லீப்பை தான் ஸ்லீப்புன்னு சொல்கிறீங்களா? ஸோ ஒருத்தவங்களுடைய பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சில பேர் நம்ம சொல்லுவோம் நைட் அவுல், சில பேர் மார்னிங் லார்க் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஈவன் அவங்களுடைய ஸ்லீப் ஆன்செட்டே வந்து டைம் வந்து 11 மணிக்கு தான் தூங்குவாங்க, காலையில் லேட்டாக எழும்புவாங்க. சில பேர் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் எழும்புவாங்க. சில பேர் இந்த மாதிரி பிரேக் பண்ணி தூங்குறது. ஸோ யூஸ்வலாக இந்த அட் அ ஸ்ட்ரெச் நம்ம அந்த ஒரு 6 hours 8 hours தூங்குறோம் அப்படின்னா தட் இஸ் மோர் குட் ஃபார் தெம் தேன் த ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப். ஸோ அந்த இன்டர்வல் எடுத்து ஸ்லீப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் வெரி குட். ஏன்னா அவங்களுடைய ருட்டீனுக்குமே வந்து இட் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். ஆனால் இந்த ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி ஒரு 1/2 hour 1 hour ஸோ அது வந்து ஓகே. பட் இந்த மாதிரி பிரேக் எடுத்து தூங்கக்குள்ள அவங்களோட நார்மல் அந்த 6 hours அந்த கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லை அப்படின்னா ஸ்டில் இட்ஸ் நாட் வெரி ரெஃப்ரெஷிங் ஃபார் தெம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே,
ஹவ் அபவுட் ஸ்லீப்பிங் பில்ஸ்? இன்றைக்கி நீங்கள் கூட சில டிப்ரெஷன் கேசஸ்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கவங்க, அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பில்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் நான் தூக்கம் வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறது ஓகேயா? ஸோ இப்போ வந்து இது தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாலே ரொம்ப காமனாக ஸ்லீப்பிங் பில் கொடுக்குறாங்க. பட் ஸ்லீப்பிங் பில் வந்து ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ ஸ்லீப்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்லீப்பிங் பில் மூலயமா இன்டியூஸ் ஆகிற ஸ்லீப்புக்கும் நார்மல் ஸ்லீப்புக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. ஸோ இந்த ஸ்லீப்பிங் பில் நம்ம கொடுக்குறோம் பிகாஸ் அந்த பேஷண்ட்டால் தூங்கவே முடியல, ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுறாங்க, அடுத்த நாள் அவங்களோட ஃபங்க்ஷனிங்கே வந்து பாதிக்குது அப்படின்னக்குள்ளே தான் நம்ம ஒரு சரி ஒரு ஆங்ஸைட்டியில் இருக்காங்க, நம்ம ஒரு ஸ்லீப்பிங் பில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அவங்க தேடுற வரையிலும், மீனிங் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகிற வரையிலும் நம்ம மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது அவங்க லைஃப் டைம் சில பேர் 10 years 15 years ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஸ்லீப்பிங் பில் அப்படின்னக்குள்ள இட்ஸ் மோர் லைக் அன் அடிக்டிவ் டெண்டன்சி கொஞ்சம் உண்டு. நிறைய பேர் அதனாலேயே ஸ்லீப்புக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பில் கண்டிப்பாக அடிக்ஷன் பொட்டென்ஷியல் உள்ளது தான். ஆனால் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, கண்டிப்பாக தேவைன்னக்குள்ளே லெஸ் தேன் 1 month கண்டிப்பாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு மேலே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம மாடிஃபை பண்ண சொல்லி அது மூலியமாக அவங்களுக்கு நார்மல் ரெகுலரைசேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் கிவிங் தெம் அடிஷ்னல் பில்ஸ். சரி, காரணம் என்ன? ஏன்னா இந்த தூக்கம் வராத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கும் இருந்திருக்கு, உங்களுக்கும் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். க்ரானிக்காக ரொம்ப நாளாக நான் தூங்கலை, நைட்டு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நமக்கே தெரியும். ஸோ வந்து அவங்க எல்லாருமே ஒரு டாக்டரை போய் பார்க்கணுமா? இஸ் இட் அ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே வா? இது ஒரு பிரச்சனையே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வரல, அந்த மாதிரி வந்து ஒரு க்ரோனிக்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே வா? ஷுட் பி மீட் அ டாக்டர்? ஸோ ஸ்லீப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்க்கும் ஸ்லீப் வந்து ஒரு பார்ட். ஸோ நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து தூங்க மாட்டாங்க, எதர் தூங்காமல் இருப்பாங்க, இல்லை நிறைய தூங்குவாங்க. ஆங்ஸைட்டியில் இருக்கவங்களுக்கும் படபடன்னு நைட் பேனிக் அட்டாக்ஸ் மாதிரி வரவங்களுக்கும் தூக்கம் வராது. இதை தவிர்த்து என்ன ஒரு காரணமே இல்லை ஆனால் எனக்கு தூக்கம் மட்டும் வரலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அது எல்டர்லியில் மோஸ்ட்லி அந்த 60+ ஏஜ் குரூப்பில் வரும். இதையும் தவிர்த்து நம்ம பாரடாக்சிக்கல் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். அதாவது தூங்குவாங்க, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், டீப் ஸ்லீப்பில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க ஸ்னோர் பண்ணி அப்படின்னு நம்ம வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்லீப் குவாலிட்டியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இது எதனால வந்திருக்கு அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட். ஏன்னா நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளம்க்கு இனிஷியலாக வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது தான் ஒரு மெயின் சிம்டமாகவே இருக்குது மேடம். ஸோ அதனால கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து அது எதனால அப்படின்றது சார்ட் அவுட் பண்ணுறது முக்கியம். ஓகே, அண்ட் தி அதர் ஆப்போசிட், அதாவது நிறைய தூங்குறவங்கள நம்ம பார்த்துருப்போம், காலைல எந்திரிக்கவே மாட்டாங்க, டில் ஆஃப்டர்நூன் தேர் ஸ்லீப். நம்ம கூட இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ்லலாம் அப்படி தூங்கியிருப்போம், ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம தூங்குவோம். பட் தட் வாஸ் லைக் டெம்ப்ரரி, ஒரு ஹாலிடே டைமில் அப்படி தூங்குறது. ஆனால் சிலர் வந்து எப்போவுமே அவங்களால காலையில் எழுந்திரிக்கவே முடியாது. தே வில் வேக் அப் இன் த லேட் ஆஃப்டர்நூன், சம்டைம்ஸ் இந்த ஈவினிங். அது எழுந்திரிக்கவே முடியலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. Is it also a psychological problem? ஸோ எலும்பவே முடியலை, ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு வேளை ஹாலிடே சீசன் அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் மோர் அக்செப்டபிள். அதர்வைஸ் இது அவங்களோட வேலையே பாதிக்குது அப்படின்னக்குள்ள ஐ திங்க் இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப இன்டென்ஸ் எமோஷன்ஸ் வரக்குள்ள சட்டுன்னு தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு அந்த அவேக் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியாத மாதிரியான ஒரு சூழல். ஸோ வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது 5 minutes or 7 minutes அதுக்குள்ளே அவங்களோட ஸ்லீப் வந்து சட்டுன்னு வந்துடும். நார்மலாக நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, சட்டுன்னு ஒரு ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் டிஸார்டர்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். நைட் நேரத்தில் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி,
ஸோ அதனால அவங்க தூங்குவாங்க, ஆனால் அந்த ஸ்னோரிங் இஷ்யூஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி இப்படி இருக்கிறவங்களுக்கு நைட்டு அவங்களுடைய ப்ரீதிங் பேட்டர்ன் ஒழுங்காக இல்லாததுனால டே டைமும் அவங்க கொஞ்சம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நைட் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம்னா தான் அவங்களோட ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லாமல் நம்ம வெறும் ஸ்லீப்பிங் பில் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து could be even more dangerous. ஏன்னா ஸ்லீப் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீதிங் ஒழுங்கு இல்லைன்னுக்குள்ள அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கணும். ஸோ சில 24 ஹவர்ஸ்லாம் தூங்குற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம ரேராக கேஸஸ் தான் பார்த்துருப்போம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நைட் தூங்குறாங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக தூங்கி அதுக்கும் அடுத்த நாள் எந்திரிக்கிறவங்கலாம் இருக்காங்க. இஸ் இட் அ ப்ராப்ளம்? சில டைமில் வந்து இந்த அடிக்ஷன்ஸில் இருக்கவங்க லைக் ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ், ட்ரக் அடிக்ஷன்ஸில் இருக்கவங்கலாம் ஒரு வேளை தூங்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் தே ஸ்லீப். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த நார்மல் ஸ்லீப் ஸ்கெடியூல் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். பண்ணாத பட்சத்தில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். மீனிங் இந்த லாங் ஸ்லீப் ஹவர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெர் இஸ் அ டெண்டன்சி டு கோ இன் டு டிப்ரெஷன். ரொம்ப நேரம் அவங்க தூங்குறதுனாலையும் அவங்களுடைய மூட் ஸ்டேட் வந்து ஏன்னா நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, நம்ம உடம்புல இருக்க எல்லா ஹார்மோன்ஸும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்லீப் வேக் சைக்கிள். ஸோ ஸ்லீப் ஹவர்ஸ் கரெக்டாக அந்த டியூரேஷனில் தான் இருக்கணும். மார்னிங் டைம் அவங்க எழும்புறது கரெக்டாக எழும்பணும். ஸோ இந்த ஸ்கெடியூல் அவங்க பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணாத நேரத்தில் அவங்க கிளினிக்கலாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சோஷியலைசேஷன் இருக்காது, ஸ்கெடியூல் இருக்காது, இன்னொன்று உள்ளுக்குள்ளேயும் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தே கேன் கோ இன் டு டிப்ரெஷன். ஓகே, ஹவு டு தே மேனேஜ்? ஏன்னா சிலர் இப்படி தூங்குறவங்க வந்து இட்ஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக்காக கேட்பாங்க. எழுந்திரிச்ச உடனே நான் இப்போமா எழுந்திரிச்சா என்னை எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம எழுப்புனது கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அவ்வளோ தூங்குறது, ஏன்னா தூக்கம் இல்லாததும் நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்க, வி கால் இட் இன்சாம்னியா. அதிகமாக தூங்குறது ஒரு பிரச்சனையா? டாக்டரை போய் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்குமே நம்ம ஸ்லீப் ஸ்டடி பண்ணி அவங்க எதனால் தூங்குறாங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் பிரெயின் பெத்தாலஜி இருக்கா, இல்லை உடம்புல எதுவும் ஹார்மோனல் டெஃபிஷியன்சி இருக்கா, அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதிகமாக தூங்குறதும் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ நீங்கள் பியூட்டி ஸ்லீப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதலே, அப்படி தூங்காமல் இருக்கிறது நம்ம அப்பியரன்சஸ் எல்லாம் ஏதாவது பாதிக்குமா? லைக் முடி கொட்டுறதோ இல்லை ஒபீஸ் ஆகிறதோ அந்த மாதிரியான ஃபிசிக்கலாகவே தெரியக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கா தூக்கம் இல்லாததுனால? கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேம். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்றது உடம்புல அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் தூக்கம் இல்லாத நேரத்தில். அதனால் இந்த ஹேர் ஃபால் வரலாம், அதனால் நம்ம தோல் சுருக்கம், அந்த ஈவன் ஸ்கின்னுடைய ரெப்ளிஷன் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ நார்மலாக ஸ்கின் வந்து எப்படி வந்து அதோட சைக்கிளில் அது ஷெட் ஆகணும், நியூ லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து மேலே வரணும். ஸோ ஈவன் அது கூட வந்து இட் கேன் பி இம்பேர்டு இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் உடம்புல அக்யூமுலேட் ஆகுது தூக்கம் இல்லாததுனால அப்படின்னா ரத்த குழாயில் அது அக்யூமுலேட் ஆகக்குள்ள நமக்கு டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஈவன் ஒபிசிட்டி கூட இது காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்லீப் வந்து இல்லை அப்படின்னா நம்மளுடைய அதர் ப்ராப்ளம்ஸும் நமக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நவ் ஓல்டர் பீப்புள், நீங்கள் முதல்ல இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓல்டர் பீப்புளுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஓல்டர் பீப்புள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா இப்போ நமக்கு கூட நம்ம தூங்காட்டியும் தி அதர் நெக்ஸ்ட் டே வி ஆர் பிஸி, எல்லாம் மறந்து வி கோ இன் டு த ஒர்க் அண்ட் தென் வி ஸ்லீப். சில நாட்கள் தூங்காட்டியும் அது வி டோன்ட் டேக் இட், வி ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் பிகாஸ் ஆஃப் அ பிஸி ஷெட்யூல். ஆனால் ஓல்டர் பீப்புளுக்கு அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இல்லையா? அவங்க வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ வீட்டிலேயே இருக்காங்க, ரொம்ப ஓல்டர் பீப்புள் வீட்டிலே இருக்கும்போது தூங்குறதே ஒரு டைம் பாஸாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு தட் லைஃப் பிகம்ஸ் மோர் எம்டி இல்லையா? ஸோ ஓல்டர் பீப்புளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஓல்டர் பீப்புள் வந்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹேவிங் அ ஃபிக்ஸட் ஸ்கெடியூல். ஈவன் தோ அவங்களுக்கு வேலை எதுவுமே இல்லை, டே ஃபுல்லாக அவங்களுக்கு பிஸி இல்லை அப்படின்னாலுமே அடிக்கடி போய் சும்மா படுத்து கிடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபிக்ஸட் டைமுக்கு, இந்த டைமுக்கு நான் எழும்பிடணும், இந்த டைமுக்கு நான் பெட்டுக்கு போகணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணணும்.
சும்மா படுத்திருக்கிற நிலையும் ஸ்லீப்புக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம பிரெயினை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓல்டர் பீப்புளுக்கு நாப்பிங் வந்து பர்மிசிபிள், லைக் அவங்க அவங்களுக்கு இட் இஸ் நேச்சுரல் ஃபார் தெம் டு டேக் ஆஃப்டர்நூன் நாப்ஸ். ஆனால் அது யூஸ்வலாக 30 minutes to 1 hour அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா நைட் சைக்கிள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடும். ப்ளஸ் ஓல்டர் பீப்புள் வந்து முடிஞ்ச வரையில் சின்ன அளவுக்கு ஃபிசிக்கலாக ஒரு வாக்கோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் வந்து இட் ஷுடன்ட் கிராஸ் பியாண்ட் ஈவினிங். முடிஞ்ச வரையில் ஈவினிங்குள்ளே பண்ணிடணும். தூங்குறதுக்கு ஒரு 1 hour ப்ரையர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் நம்ம பிரெயினை ஆக்டிவாக வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தூங்குறதுக்கு அந்த 1 hour ப்ரையர் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய வரிஸ் இருக்கும், லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு 1 hour ப்ரையர் டிஸ்கஸ் பண்ணுறதோ யோசிக்கிறதோ அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். காஃபி டீ இதெல்லாமே அவங்க 1 hour ப்ரையர் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் அவங்க பிரெயினை ஆக்டிவாக வைக்கிற மாதிரி சாங்ஸ் ரொம்ப ஹெவியாக மியூசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான மியூசிக்கோ இல்லை ஸ்க்ரீன் பார்க்குறதோ அது எல்லாமே அவங்க கொஞ்சம் 1 hour ப்ரையர் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறது 1 hour ப்ரையர் டு ஸ்லீப் அவங்களுடைய வாட்டர் இன்டேக்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நார்மல் டெண்டன்சி அவங்க அடிக்கடி வாய்ட் பண்ண எழும்புவாங்க. ஸோ நம்ம அது கம்மி பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அடுத்து என்வாயன்மெண்ட்லேயும் கூட பெட்ரூம் வந்து ஒரு இட் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ ஸ்லீப் அப்படின்னு பிரெயினுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பெட்டில் படுத்திருக்கிற நேரத்தில் ஃபோன் பேசுகிறது, பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது, பெட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பெட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஒன்லி வென் ஐ ஸ்லீப் ஐ ஷுட் கோ தேர். இல்லாமல் நேரத்தில் நான் பெட்டுக்கு போகக்கூடாது. பெட்டு போனால் தூங்கணும் அப்படின்றது நம்ம பிரெயினுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பெட்ரூம் வந்து குவைட் இல்லாமல் லைட்டிங் ரொம்ப போட்டு அந்த ஃபேன் எல்லாம் ரொம்ப சவுண்ட் போட்டு அப்படி இருந்தாலும் தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நார்மலாகவே அவங்களுக்கு ஸ்லீப் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஓகே. அண்ட் another ப்ராப்ளம் இஸ் ஸ்னோரிங். ஸ்னோரிங்க்கு ரீசன் என்னன்னே தெரில. நிறைய பேருக்கு ஸ்னோரிங் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கூட இருக்கும்போது ரொம்ப சவுண்டாக ஸ்னோர் பண்ணும்போது கூட இருக்கவங்களுக்கே ரொம்ப கோவம் வந்துடும். நிறைய பேர் வந்து ரூம்ஸ் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே பார்த்துருக்கீங்களா, ரூம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஸ்னோரிங்னால கோ டு another ரூம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி நானும் வந்து யோசிச்சிருக்கேன் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற. ஏன்னா அந்த ஸ்னோர் பண்ணுறவங்களுக்கு அது தெரியக்கூட தெரியாது. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? யூஸ்வலாக ஸ்னோரிங் வந்து நம்மளுடைய மூக்கிலேருந்து இது அந்த அப்பர் ஏர்வே அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்னோரிங் வரும். இப்போ நமக்கு சும்மா ஒரு கோல்டு இருந்தால் கூட ஸ்னோர் பண்ணலாம். இல்லை நமக்கு இந்த அடினாய்டு டான்சில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ என்லார்ஜாக இருக்குது அப்படின்னா ஏதோ நம்மளோட ஏர்வே வந்து நார்மல் ஏர் ஃப்ளோ விடாமல் ஏதோ ஒரு தடை இருக்குது. அதனால அது வந்து ஸ்னாரிங்காக நமக்கு வந்து செயல்படுது. இன்னொரு விஷயம் இந்த ஒபெசிட்டி இருக்கிறவங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் அந்த ஏர்வே ஃப்ளோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்னோரிங் இஷ்யூஸ் வரும். ஸோ எதனால நம்ம ஒரு ரெஸ்பிரேட்டரி டாக்டர்ஸ் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இண்டிவிஜுவலாக என்னென்ன ப்ராப்ளம், ஏதாவது டான்சில்னால் அதுக்கேற்ற மாதிரி, அடினாய்டுனா இல்லை ஓஎஸ்ஏ அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஸோ என்னன்றது அவங்க கரெக்டான டயக்னோஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியில் வர முடியும். ஒபீஸ் பீப்புள் தான் ஸ்னோர் பண்ணுவாங்களா? அப்படின்னு இல்லை மேடம். ஈவன் தின் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஸ்னோர், ப்ரொவைடட் இஃப் தேர் இஸ் எனி அப்பர் ஏர்வே பிளாக் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்னோர் பண்ணலாம். ஓல்டர் பீப்புள் எல்லாருமே ஸ்னோர் பண்ணுவாங்களா? ஓல்டர் பீப்புள் எல்லாருமே பண்ணுவாங்கன்னு இல்லை. ஆனால் தோஸ் வித் அதர் கண்டிஷன்ஸ் ஒபெசிட்டி அண்ட் ஏர்வே ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு தேர் கேன் பி ஸ்னோரிங் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ ஆன்லைனில் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் சம்திங். இஸ் இட் ஓகே டு யூஸ் ஆல் தட்? இஸ் இட் சேஃப்? It's better to take a professional opinion before using that. ஓகே. யூஸ்வலாக வந்து அந்த ஸ்லீப் டைமில் நம்ம ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அதெல்லாம் பார்க்குறதுக்குன்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அது ஏன்னா எல்லா ஸ்னோரிங்கும் ஒரு ரீசன்னால் வருது. ஸோ அப்போ அது நம்ம அதுதான் க்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உதாரணத்துக்கு இந்த ஓஎஸ்ஏ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் டிவைசஸ் இருக்குது. ஸோ அது கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு ப்ரீதிங் பேட்டர்ன் சரியாயிடும். அப்போ அந்த ஸ்னோரிங் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இண்டிவிஜுவல் டயக்னோசிஸ் பேஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் இட்ஸ் மோர் அட்வைசபிள் தேன் தீஸ். ஓகே. ஸோ ஸ்லீப் பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி கொஞ்சம் ஹெல்த்தியராக நம்ம தூங்குவோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங்? அதாவது அதிகம் தூங்குறவங்களும் இருப்பாங்க, தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் டு ஆல் த வியூவர்ஸ்? ஸோ
ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கரெக்டான முடிஞ்ச வரையிலும் கன்சாலிடேட் பண்ணி நம்மளோட ஸ்லீப் ஹவர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்லீப் டெப்ரிவேஷனும் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, இல்லை ரொம்ப தூங்குறதும் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இல்லாமல் நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் ஐ திங்க் இட் இஸ் நம்ம கொஞ்சம் காஷியஸாக நம்ம இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபெசிட்டி, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து we can become victims. So அதனால we may have to be more cautious about our sleep cycle. Okay, so thank you so much for being my guest today, and thank you for all the input that you have given. Healthier-ஆ நாங்கள் தூங்குவோம்னு நான் நம்புகிறேன். Thank you, doctor. Thank you.